ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்எஸ்பிசி தமிழ். கேள்வியும் நானே பதிலும் நானே. இந்தியாவில் இப்போது பெட்ரோல் டீசல் விலைகள் இவ்வளவு மிக அதிகமாக இருப்பதற்கு காரணம் முந்தைய அரசுகள் சரியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து செய்யாதே காரணம் என்று நம் இந்திய பிரதமர் மோடிஜி சொல்லியிருக்காரு. ஆமாம், இந்தியாவுடைய எரிபொருள் தேவை கிட்டத்தட்ட 85% வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுறது ஒன்லி 15% மட்டும்தான். பாக்கி 85% வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். இதை பற்றி கருத்து சொல்லியுள்ள நம் இந்திய பிரதமர் மோடிஜி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, முந்தைய அரசுகள் சரியான நடவடிக்கைகளை எடுக்காத காரணத்தினால்தான் நம்ம இந்த அளவுக்கு எரிபொருள் உற்பத்தியில் பின்தங்கி இருக்கோம். நம்ம 85% எரிபொருள்களை வெளிநாடுகளிலிருந்து நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளவு விலை விற்குது. பெட்ரோல் விலை 100 ரூபா தாண்டிடுச்சு, டீசல் விலை 97 ரூபா விற்குது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அப்படின்ட்டு ஒரு கருத்துப்பட சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்குனாக்கா, என் பொண்டாட்டி புள்ள பெறாததுக்கு காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. 2014 இவர் ஆட்சிக்கு வரும்போது 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை 70 ரூபா வித்துச்சு. அப்போது தேர்தல் பிரச்சாரம் செய்த நரேந்திர மோடி என்ன சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை 40 ரூபா விற்போம் அப்படின்னு சொன்னாரு. செஞ்சாங்களா? இப்போ என்ன சொல்றாங்கனாக்கா, ஏற்கனவே ஆட்சி செய்த மன்மோகன் சிங் அரசாங்கம் தான் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்கும் பொறுப்பை எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட ஒப்படைச்சிச்சு. அதனால எங்களுடைய குற்றம் கிடையாது, காங்கிரஸ் செய்த குற்றத்தினால தான் இந்த அளவுக்கு விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இதே மோடிஜி சொன்னார். அதோடு இல்லாமல் இந்தியாவில் நடக்கும் ஒவ்வொரு தவறுகளுக்கும் காரணம் யாருனாக்கா, ஜவஹர்லால் நேரு செய்த தவறுகள் தான் அப்படின்ட்டு நேருவையே குற்றம் சாட்டினார். அப்படியே போயிருந்தவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்தியாவில் ஏற்பட்டுள்ள இந்த அளவுக்கு பற்றாக்குறை காரணமே முந்தைய அரசுகள் சரியான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் செய்யாதனால தான் இப்படி ஒரு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இவ்வளோ விலை உயர்வா விற்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன மாதிரியான ஒரு ஒரு சிந்தனைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்கள் கையில் இருக்கு. இப்போ நீங்கள் ஆட்சி செய்கிறது நீங்கள். காங்கிரஸ் செய்த தவறுகளை அதுக்கு தண்டனை கொடுக்குற விதமாக தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் சொல்கிற கருத்துப்படி பார்த்தாக்கா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, விவசாய சட்டங்களை காங்கிரஸ் எப்படி சட்டம் ஏறினாங்களோ அதுதான் நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படிங்கிறீங்க. ஆதார் கார்டு கொண்டு காங்கிரஸ் தான், நாங்கள் கிடையாது. அவங்க போட்ட சட்டத்தை நாங்கள் ஆதார் கார்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல ஜிஎஸ்டி வரி விஷயத்தில் அப்படிதான் சொன்னீங்க. ஜிஎஸ்டி வரி, இந்த வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தது தான். காங்கிரஸ்காரங்க தப்பு செஞ்சாங்கன்னு தான் உங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அதே தப்ப நீங்க செய்யறதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு காங்கிரஸ் ஆட்சி எடுத்து போயிடலாம்ல. இதெல்லாம் ஒரு கருத்து. இது ஒன்று கேட்டாக்கா, நேரு காரணம், இந்திரா காந்தி காரணம், ராஜீவ் காந்தி தான் காரணம் அப்படின்னு கருத்து சொல்ற வேண்டியது. இப்போ என்னன்னா, முந்தைய அரசுகள்னாக்கா 2014 2019 இவருடைய அரசாங்கம் தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆண்டிருக்காரு. 1999 2004 வரைக்கும் அவருடைய ஆட்சி இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 13 மாசம் வாஜ்பாய் அரசாங்கம் தான் இருந்திருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, அந்த பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த வாஜ்பாயே பிரதமராக இருந்து ஆட்சி செய்திருந்தா கூட அவரையும் குற்றம் சாட்டுவார். இவரை பொறுத்த வரைக்கும் நான் என்ற அகந்தை மட்டும்தான் இருக்கு. ஓகேயா? குஜராத் மாநிலத்தில் 2000 இஸ்லாமியர்களை கொன்று குவித்தார் இந்த நரேந்திர மோடி என்ற ஒரே காரணத்துக்காக இந்த வடக்கத்திய முட்டாள்கள் இருக்காங்கல்ல, அவனுங்க ஓட்டு போட்டு இவரை பிரதமராக்குறானுங்க. இப்போ அனுபவிக்கிறாங்க. அவனுங்களோடு சேர்ந்து நம்மளும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இந்த குற்றத்தை, இந்த நரேந்திர மோடியை பிரதமராக தேர்ந்தெடுத்த குற்றத்தை நம் தமிழ்நாட்டு மக்கள் 2014 சரி 2019 சரி செய்யலை. அந்த பாவத்தில் தமிழக மக்களுக்கு உடன்பாடே கிடையாது. இதே இல்லை, அவங்க உடன்படலை, அவங்களுக்கு பங்கும் கிடையாது. அந்த பாவத்தை செய்ததில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பங்கே கிடையாது. அந்த விதத்தில் நாம் பெருமை கொள்ளலாம். தமிழ்நாடு எப்போதுமே ஒரு வேற மாதிரி தான் சிந்திக்கும். அப்படிதான் 2 தேர்தலும் சிந்திச்சு நரேந்திர மோடி என்ற மனிதர் இந்தியா முழுக்க அலை வீசுது என்னமோ சொன்னாங்க, எல்லாம் ஓட்டு போட்டாங்க, நடந்துச்சு. ஆனால் தமிழ்நாடு எப்பவும் தனியாக இருந்துச்சு. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த பிரைம் மினிஸ்டர் ஜாப் அப்படின்னு தான் தமிழ்நாடு தீர்ப்பு சொன்னிச்சு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின்
இந்தியாவின் அடுத்த பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஆமோதிச்சு ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் அபாரமான வெற்றி கிடைச்சிச்சு. ஆனால் இந்த வடக்கத்திய மூதேவிகள், மூடர்கூட முட்டாள்கள் இவன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நம்பி 2014 சொன்னார், நான் வந்து சுவிஸ் பேங்கில் உள்ள கருப்பு பணத்தையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து உங்களுக்கு ஒவ்வொருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் தருவான்னு சொன்னார். அதை நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க. 2014 அதே அந்த இதில் தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியாவில் வந்து பெட்ரோல் விலை வந்து 70 ரூபா விற்கிது, நான் ஆட்சிக்கு வந்துட்டாக்கா 40 ரூபா விற்பேன்னு பொய் வாக்குன்னு சொல்லி வாயால் வட சுட்டார். அதையும் நம்பி ஓட்டு போட்டாங்க. சரி, ஓகே, அப்பதான் தப்பு பண்ணி தொலைஞ்சிட்டீங்க. திரும்ப 2019 தேர்தல் வருது, எல்லா ஊடகங்களும் இருந்துச்சு, திரும்ப வந்து நரேந்திர மோடி ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு. தேர்தல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா 330 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது எப்படி ஜெயிச்சாங்க, என்ன ஃப்ராடா, இவிஎம்ல ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இன்னும் நிரூபிக்க முடியல. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இவிஎம் மிஷினில் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த மூடரோட முட்டார்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இவிஎம்லையும் இவங்க ஃப்ராட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த இவர்களும் ஓட்டு போட்டதுனால தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் மதவெறி, அந்தளவுக்கு மதவெறி வந்து மண்டையில் ஏற்றி விட்டாங்க. மதவெறி எவனுக்கு யானைக்கு மதம் பிடிச்சா என்னாகும், அது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணும். இந்த மூடர் கூட முட்டாள்களுக்கு மதம் பிடிச்சி போச்சு மண்டையில். அதனால் என்ன, இவங்க வந்து யார் நல்லது செய்கிறா கெட்டது செய்கிறா அப்படின்னு பிரித்து பார்க்குற பக்குவம்லாம் அவங்களுக்கு போச்சு. மதவெறி தலைக்கு ஏறி, ஆஹா நம்ம காப்பாற்ற வந்து ஒரு பெரிய ஆபத்து பார்த்தோம்னா இவன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருக்கு அப்படி தான் ஓட்டு போட்டு குமிச்சிருக்காங்க. வந்தாச்சு 2019 ஜெயிச்சாச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவலங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். மக்கள் இப்போதான் கொரோனாவில் அடிபட்டிருக்காங்களே, அவங்கள வந்து மீட்கணுமே, அவங்க வந்து அவங்க வாழ்வாதாரத்தை சரி பண்ணணுமே. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால், கேஸ் விலை உயர்ந்தால் எல்லாமே உயருமே, எல்லா விலைவாசி உயருமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட இது இல்லாமல் தொடர்ந்து இந்த இந்திய மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் இருக்கு. பிப்ரவரி மாசத்துல மட்டும் 75 ரூபாய் கேஸ் விலை உயர்ந்திருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெட்ரோல் விலை வந்து 100 ரூபாய் தாண்டிடுச்சு. டீசல் விலை 97 ரூபா. தமிழ்நாட்டில் போன வாரம் பெட்ரோல் போடவும் 2 லிட்டர் பெட்ரோல் 184 ரூபா. நேற்று பார்த்தா 187, 3 போச்சு பெட்ரோல் விலை. இதுமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குடிசை வீட்டில் வந்து இந்த ஷாம்பு விற்கிறதுல 1 ரூபா 2 ரூபா பாக்கெட்டு மளிகை கடையில் பொடிகள் விற்பாங்கல்ல, அதே மாதிரி கூடிய விரைவில் விற்கலாம். 50 ரூபாய்க்கு ஒரு ஷேஷெட், இதான்ப்பா பெட்ரோல் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலை கூட வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன். இல்லை பெட்ரோல் பங்களே ஷேஷெட்டை தொங்க விட்டுருவான். இதெல்லாம் பெட்ரோல் பங்கில் வந்து இதெல்லாம் பிடிச்சலாம் ஸ்ட்ரைட்டாக ஊற்ற மாட்டாங்க. கேட்டால் 50 ரூபாய் கேட்டாக்க ஒரு ஷேஷை பிச்சு கொடுப்பா, ஊற்றிட்டு போங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிலை ஒரு இருக்குது. இப்படி ஒரு ஒரு கொடூரமான தாக்குதல் மக்கள் மீது நடத்தப்படும். இந்தியாவில் எந்த அரசு இப்படி ஒரு தாக்குதல்களை மத்திய அரசாங்கம் மீது மக்கள் மீது நடத்தவே இல்லை. காங்கிரஸ் அரசாங்கம் கூட தான் இருந்துச்சு 2004 2014 வரைக்கும். மக்களுடைய எந்த விதமான அன்றாட நடவடிக்கைகள் எந்த பாதிப்பும் இல்லை, அது பாட்டுக்கு நடந்துருந்துச்சு. தொழில் வளமும் எதுவுமே பாதிக்கல, எல்லாமே ஸ்மூத்தாக நடந்துருந்துச்சு. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு அமைச்ச 2014 இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் பட்டுக்கிட்டு இருக்க பாடு. பணக்காரன் வந்து பெரிய பணக்காரன் ஆயிட்டான். பணக்காரன்னு சொல்லிக்கிட்டவங்களாம் வந்து நடுத்தர வர்க்கம் ஆயிட்டான். நடுத்தர வர்க்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏழை ஆயிட்டாங்க. ஏழையாக இருந்தவங்களாம் பரம ஏழை ஆயிட்டாங்க. அன்றாட காட்சிகளை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இப்படியே தான் போயிட்டுருக்கு. இதுக்கு எப்படி தான் தீர்வு வரும், இதுக்கு மீட்சி உண்டா என்னங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். 2024 தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும். அது வரைக்கும் நம்ம அப்படி புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, காங்கிரஸ் ஏற்கனவே செய்த தவறுகளால் தான் இப்போ போயிட்டே இருக்கு அப்படி இது சொல்றது நீங்க தேவையே கிடையாது. காங்கிரஸ் போட்ட விவசாய சட்டங்கள்லாம் நாங்கள் அமல்படுத்துறோம். நீ எதுக்கு அமல்படுத்துற? அதில் மாற்றம் பண்ணியா? அதுக்கு தானே இருக்க. அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் மன்மோகன் சிங் அரசாங்கம் வந்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிச்சதுனால தான் அவங்களே விலை உயர்த்திட்டே இருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ண வேண்டிய நிலையில் நீ தான் இருக்க, அதை பண்ண மாட்டேங்கிற. எல்லாத்தையும் அப்படியே கொள்ளையடிச்சு மக்கள்கிட்டேருந்து வரி பணத்தை பிடிக்கி சேர்த்து வச்சுட்ருக்கீங்க. அது எங்கே போகுது, என்ன நடக்குது கேட்டாக்கா நாங்கள் வந்து ஊழல் செய்யாத அரசு, ஊழல்னால எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கு ஊழலுக்கும் விருது வரும் அப்படின்னு வசனம் மட்டும் பேசுகிறீங்க. பார்க்கலாம், போயிட்டே இருக்கு. அடுத்து வருகின்ற 22ஆம் தேதி பாண்டிச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் முதல்வர் நாராயணசாமி தங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்காங்களே. ஆமாம், இது ஒரு வினோதமான ஜனநாயகம் நடந்துருக்கு இந்தியாவில். ஏற்கனவே வந்து ஒரு கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து வேற கட்சிக்கு மாறக்கூடாதுன்னு கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஒரு கட்சியின் சார்பாக எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்படும்
எம்எல்ஏ உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கொஞ்ச காலத்திலேயே அவங்கள வந்து எதிர்க்கட்சிகள் மிரட்டி விலைக்கு வாங்குறாங்களா இல்லை இவங்களா தானா போய் வெளியே போகிறாங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் எம்எல்ஏக்களா அந்த கட்சியில் இருந்துட்டு இப்போ கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு 2 மாதம் இருக்க சமயத்தில் அந்த கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் பதவி ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. போக்கில் என்ன ஆகுது, இவங்க இதை வச்சு ஆளுங்கட்சியை வந்து கவுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியா முழுக்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் இப்போ இந்தியா முழுக்க எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் வெற்றி கொண்டிருக்கும் இந்த பாரதிய ஜனதா அரசு விலை கொடுத்து வாங்குறது என்னன்னாக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான். கட்சி தாவல் தடை சட்டத்தில் கொண்டு வந்தால் தானே ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தாவினா தானே நீங்கள் வந்து கட்சி தாவல் சட்டப்படி எம்எல்ஏக்கள் டிபேர் பண்ணுவீங்க. நாங்கள் கட்சியை தாவ மாட்டோம். அப்படியே நாங்கள் அந்த எந்த கட்சியில் இருக்கோமோ அந்த கட்சியிலேருந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து ரிசைன் பண்ணிட்டோம். ரிசைன் பண்ணிட்டு 3 மாதம் கழிச்சு 4 மாதம் கழிச்சு எலெக்ஷன் நடக்குள்ள எதிர்கட்சி ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சி ஒரு வேட்பாளராக போட்டிடுவாங்க. ஏற்கனவே கை சின்னத்தில் போட்டிட்டவர் என்ன பண்ணுவாங்கனாக்கா தாமரை சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிப்பார். இது கட்சி தாவல் தடை சட்டத்தை ஏமாத்துற வேலை. இனிமேல் என்னன்னா ஒரு சட்டம் கொண்டு வரணும். 5 வருஷத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் 5 வருடத்திற்கு அவர் எந்த கட்சி மாறக்கூடாது. அவர் கட்சி மாறினாலோ இல்லை அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தாலோ அவர் அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த தேர்தலையும் போட்டியிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் தான் இவங்கெல்லாம் அடங்குவானுங்க. கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் நமக்கு வாழ்வழித்த கட்சியாச்சு, நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய எம்எல்ஏ ஆகிய கட்சியாச்சு அப்படிங்கிற கொஞ்சம் கூட இது இல்லாமல் மிரட்டுறதால பணிஞ்சு போயிடறாங்களா இல்லை காசுக்கு பணத்துக்கு விலை போய் போகிறாங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா 5 பேர் காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர்கள் மொத்தம் வந்து 15 பேர் இருந்தாங்க. இப்போ 5 பேர் தொடர்ந்து எல்லாம் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அரசியல் விளக்குறேன் அப்படி இப்படின்ட்டு. ஆப்போசிட் நமச்சிவாயன்னு ஒருத்தர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியலை அப்படிங்கிறதுல எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்துட்டார். இப்போ அவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருவாங்க, நீங்கள் அடுத்தாப்புல பிஜேபி ஜெயிச்சாக்க நீங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து ஜான்குமார், மல்லாடி கிருஷ்ணராவ் அப்படின்னு ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய பலம் வந்து 14, நான் 10, 15லேருந்து 10 ஆயிடுச்சு. திமுக 3, இன்னொரு மொத்தம் 14 பேர் வந்து ஆளுங்கட்சி சார்பாக இருக்காங்க. எதிர்கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 உறுப்பினர்கள் தான். ஆனால் என்னன்னா 3 பேர் வந்து கவர்னரால் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினர்கள் 3 பேர் இருக்காங்க. அவங்க என்ன கணக்கு சொல்றாங்கன்னாக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் எங்கள் சார்பில் 11 பேர் இருக்காங்க. நியமன உறுப்பினர்கள் 3 பேர், மொத்தம் 14. ஆளுங்கட்சி சார்பில் 14 தான், 14 ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். ஆனால் நியமன உறுப்பினர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதற்காக நாங்கள் இருக்கும்போது அந்த சமயத்தில் இவர்கள் வாக்களிக்கும் உரிமை கிடையாதுன்னு ஆளுங்கட்சி தரப்பு நாராயணசாமி சொல்லிட்டு இருக்காரு. அதுல இன்னொரு குடும்பம் பாருங்க, அந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் அரசாங்கம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 16 உறுப்பினர்கள் இருக்காங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நியமன உறுப்பினர்கள் 3 பேரை நியமிக்கிறார். அந்த துணைநிலை ஆளுநராக இருந்தாலும் கிரண் பேடின்னு ஒரு ரவுடி லேடி, அந்த லேடி நியமிக்கிறாங்க. 3 பேரையுமே பிஜேபி சார்பா. ஆளுங்கட்சி சார்பாக 16 பேர் இருக்காங்களே, அவங்க சார்பாக 2 பேர் நியமிக்கலாம். இன்னொரு பெரிய எதிர்கட்சி இருக்க அவங்க சார்பாக ஒருத்தர் நியமிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது, கணக்கெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா 3 பேருமே. ஒரு கவர்னர் என்பவர் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், அவர் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு அரசியல் அமைப்பு சொல்லுது. குடியரசுத் தலைவரோ கவர்னரோ அரசியல் செய்யக்கூடாது, அவங்க வந்து அரசியல் செய்யாம எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்னு தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா கவர்னர் ஆனாலும் கூட அந்த எதிர்கட்சி அந்த கட்சி எந்த கட்சி வந்து அவருக்கு கவர்னர் ஆக்குனாங்களோ அந்த கட்சியுடைய தலைமை அலுவலகமாக கவர்னர் மாளிகையை மாற்றிடுறாங்க. அப்படிதான் வந்து 3 பேரை வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவே நியமிச்சாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஓகே உங்க சைடில் 14 பேர் இருக்காங்க, எங்க சைடில் வக்காலத்து 11 பேர், 3 நியமன உறுப்பினர்கள், மொத்தம் 14 பேர், 14 பேர் ஈக்குவலா இருக்கு, நீங்க எப்படி நியமிப்பீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து சட்டத்தில் இடம் கிடையாது, நியமன உறுப்பினர்களுக்கு வந்து வாக்களிக்க உரிமை கிடையாது அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. வர 22ஆம் தேதி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் இதான் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கர்நாடகாவில், மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில் ட்ரை பண்ணாங்க. கடைசி நேரத்தில் கொஞ்சம் காங்கிரஸ் கட்சிகளுக்கு கொஞ்சம் ஒற்றுமை வந்து திரும்ப வந்துட்டாங்க. மேகாலயாவில், அருணாச்சல பிரதேசத்தில், எல்லா மாநிலங்களும், கோவாவில் அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்றது காங்கிரஸ். ஆனால் ஆட்சி அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பிஜேபி. இது ஒரு மோசமான ஒரு ஜனநாயகத்தையே பலிகாடாக்கும், குட்டிச்சோராக்கக்கூடிய ஒரு 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 முன்னெடுப்பான விஷயங்களை இந்த பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லா விதத்திலும் அனைத்து தளங்களிலும் இந்திய நாட்டை சீரழித்து விட்டுத்தான் ஆட்சியிலிருந்து அகழ்வார்கள். அதுவரை நாம் பொறுத்திருக்க வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பேசுகிறவங்கள கூட பார்த்தீங்கன்னா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு.
இந்த வீடியோ பிடிச்சினா அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.